Hello friends, welcome to Republic Ash. So today is 13th December and 13th Decemberல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு கைஸ். ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெமோக்ரஸி, ஸோ ஃப்ரீடம் அண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு, தட் இஸ் த எவல்யூஷன் அண்ட் தி ஃப்ரேமிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ரெண்டு ஆர்டிகலுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஆடட் டு இட் டுடே ஐ வில் கிவ் யூ கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ ஆன்சர் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் வி ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் எத்திக்ஸ். சரிங்களா? ஸோ எத்திக்ஸ் வந்து நான் டெய்லி ஒரு 5 to 10 minutes எடிட்டோரியல் அனாலிசிஸ் கூடயே கவர் பண்ணிடுறேன். ஸோ ஒரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நம்ம மேலே ப்ரெஷரும் இருக்காது. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 1 month ஒரு 45 days வந்து நம்ம இதை கவர் பண்ணிடலாம். அண்ட் எத்திக்ஸ் நம்ம எப்போல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வரலையோ, அதாவது எடிட்டோரியல் டாபிக் இல்லையோ, ஒரு இன் டேஸ் ஆஃப் லைக் சாட்டர்டேஸ், சண்டேஸ், ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் கவர் பண்ணிட்டோம்னா GS பேப்பர் 4 ஈஸியாக கவர் பண்ணிடலாம். தட் இஸ் இன் ஸ்பேன் ஆஃப் மந்த்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஒரு 2 monthsக்குள்ளே கவர் பண்ணிடலாம். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் நம்ம GS பேப்பர் 2, பேப்பர் 3 இது ரெண்டுமே வந்து எடிட்டோரியல்ஸோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் பேப்பர் 4க்கு நீங்கள் செப்பரேட்டாக படிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் போய்க்கினே இருங்க. இது வந்து ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? விச் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக படிக்க போறீங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், ஃப்ரீடம் அண்ட் பவர், தட் இஸ் ஆன் பைடன் சமிட் ஃபார் டெமோக்ரஸி. அண்ட் ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும் இந்த ஆர்டிகலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜோசப் பைடன் இவர் வந்து தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயினில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது என்னன்னா, நம்ம டெமோக்ரஸிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நான் ஒரு சமிட் எடுத்துகிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரஸிக்காக. ஸோ வேர்ல்டு ஆர்டரில் டெமோக்ரஸி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ட் இதை பேஸ் பண்ணி இவர் சமிட் ஃபார் டெமோக்ரஸியும் நடத்திட்டார். தட் இஸ் December 9 and 10 2 நாள் டெமோக்ரஸி சமிட் நடந்தது, சமிட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு வர்ச்சுவல் சமிட். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த சமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, டு ரெனியூ டெமோக்ரஸி அட் ஹோம், டு கான்ஃபரண்ட் ஆட்டோக்ரஸிஸ் அப்ராட், டு டேக்கிள் கரப்ஷன் அண்ட் டு கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். சரிங்களா? ஸோ ரெனியூ டெமோக்ரஸி அட் ஹோம். ஸோ ஜோசப் பைடன் என்ன ஒப்பீனியனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி டசன்ட் ஹேப்பன் பை ஆக்சிடென்ட். சரிங்களா? ஸோ வி நீட் டு ரெனியூ இட் வித் ஈச் ஜென்ரேஷன். ஸோ இப்போ 50 yearsக்கு முன்னாடி டெமோக்ரஸியோடைய நீட்ஸ் வேறு, இப்போ வேறு. ஸோ வி நீட் டு ரெனியூ டெமோக்ரஸி அக்கார்டிங் டு தி நீட்ஸ் ஆஃப் தி ஆர். சரிங்களா? அதே மாதிரி வி நீட் டு கன்ஃபரண்ட் அட்டாக்ரஸிஸ். ஸோ அட்டாக்ரஸிஸ்னா என்ன, கன்ஃபரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கன்ஃபரண்ட்னா டீல் ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு டீல் வித் இட் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அட்டாக்ரஸிஸ்னா என்னன்னா, ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு சேவே இருக்காதுங்க. சரியா? So the wish of the people or the opinions of the people is not taken into consideration by the government or by the leader or whatsoever. ஸோ இதுக்கு பேர் தான் அட்டாக்ரஸி. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஹிட்லர். ஸோ ஹிட்லர் எப்பயாவது மக்கள் ஒப்பீனியன் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு பேர் தான் அட்டாக்ரஸி. சரிங்களா? அதே மாதிரி கரப்ஷன், இதை டேக்கிள் பண்ணணும், ஃபைன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன பேச வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சமிட்ல வந்து 110 nations வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 110 nations யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பேக்ரவுண்டில் கலர்ஃபுல் இமேஜ் கொடுத்துருக்க பாருங்க, அவங்க தான் 110 nations. ஸோ இப்போ சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மார் இவங்களாம் கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அண்ட் ஸ்மால் நேஷன்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சைனா, ரஷ்யா இவங்கெல்லாம் கூப்பிடல. சரிங்களா? அதே மாதிரி ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா நேஷன்ஸையும் கூப்பிடல. ஸோ இதெல்லாம் க்ளீனாக தெரியுது. ரைட். இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன கிரிட்டிசிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமிட்டை பேஸ் பண்ணி இது வந்து US ஆர்பிட்ரரியாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்வைட்டி லிஸ்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி எமர்ஜ் ஆகுது. சரியா? ஸோ ஆர்பிட்ரரியாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 2 சித்தி, ஒருத்தரை வரையும் கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிடலன்னா, புரியுதா? ஆர்பிட்ரரி வேணுமுன்னே. ஸோ அதே மாதிரி தான் US இங்கே பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ என்ன கிரிட்டிசிசம் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன், ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அதனால் நாங்கள் ஸ்ரீலங்காவெல்லாம் கூப்பிடலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? பட் ஆனால் பாகிஸ்தானே நீங்கள் எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க? இன்னும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்து தான் இருக்குது பலோச் ஏரியாவில், ஈவன் இன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். அதே மாதிரி மியான்மாரில் ரோஹிங்யா உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? அவங்கள கூப்பிட்டுருக்குறீங்க, ஆனால் பங்களாதேஷை கூப்பிடல. ஸோ திஸ் ரைசஸ் மெனி கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ சைனா அண்ட் ரஷ்யாவுக்கு கூட அழைப்பு இல்லை. பட் எனிவே, இதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் ஓகே. இப்போது இந்த சமிட்டில் நிறைய பேர் நிறைய பேசினாங்க. சரிங்களா? ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசினார், US பிரசிடென்ட் பேசினார், எல்லாம் பேசினாங்க. ரைட்டு. பட் ஒரு ஹோலிஸ்டிக்காக வாட் ஆர் தி கீ சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வெளியே எடுத்து வருது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதுதான் உங்கள் ஆன்சர் ரைட்டிங்லையும் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ வாட் ஆர் தி சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி அட் ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ மீடியா. சரியா? ஸோ ஃப்ரீ மீடியாவாக இருக்கணும், பயாஸ்டு மீடியாவாக இருக்கக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா?
சரிங்களா? ஸோ என்ஷூரிங் ஃப்ரீ மீடியாஸ், அதே மாதிரி என்ஷூரிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் ப்ளஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆஃப் தி உமன்ஸ், தட் இஸ் இன் டெமோக்ரஸி ப்ராசஸ். அதே மாதிரி அத்தாரிட்டேரியனிசம், ஸோ அத்தாரிட்டேரியனிசம் இஸ் லைக் ரைசிங், சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் கரப்ஷன், அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன். ஸோ இதெல்லாம் கீ சேலஞ்சஸ். அதே மாதிரி ஹைப்பர் நேஷனலிசம். ஸோ ஹைப்பர் நேஷனலிசம்னா என்னன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி, சரியா? ஸோ ஹிட்லர் மாதிரி நான் தான் சுப்பீரியர். ஹைப்பர் நேஷனலிசம், அந்த நேஷன் விட நம்ம நேஷன் தான் ஒஸ்தி அப்படின்னு நினைக்கிறது, சரிங்களா? அதே மாதிரி ஜீனோஃபோபியா. ஸோ ஜீனோஃபோபியானா என்னன்னா ஃபாரின் ஆர் மைக்ரன்ஸ் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஹாஸ்டைலாக நடந்துக்கிறது, சரிங்களா? ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் காமிக்கிறது எப்பவுமே. ஆர் இதை வந்து நம்ம ரேசிசம் கூட சொல்லலாம், டு அன் எக்ஸ்டென்ட் ரேசிசம். ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்து யாராவது செட்டில் ஆயிட்டாங்க, ஒரு மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னா பிடிக்கிறது இல்லை, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனோஃபோபியா அகைன்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், தட் இஸ் ப்ரிவலண்ட் இன் சம் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், ஈவன் இன் இந்தியா, சரியா? ஸோ நம்மளுடைய வாழ்வாதாரம் போயிடுது அப்படின்ட்டுலாம் சென்ஸ் ஆஃப் ஜீனோஃபோபியா இஸ் தேர். அதே மாதிரி மெஜாரிட்டேரியனிசம், ஸோ மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்து மைனாரிட்டியை சப்ரெஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து சேலஞ்சஸ் விச் இஸ் ப்ரிவைலிங், சரியா? ஒன் மோர் சேலஞ்சஸ் இஸ் தேர், சரியா? தட் இஸ் டிஜிட்டல் அத்தாரிட்டேரியனிசம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வருவோம். பட் இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ், சரிங்களா? ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இந்த சமிட்ல. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசி he gave certain points. அதாவது என்னன்னா இந்தியன் டெமோக்ரஸி இஸ் பேஸ்ட் அப்பான் பிரின்சிபல்ஸ். ஸோ என்னென்ன மேஜர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன், டிரான்ஸ்பரன்சி, ஹியூமன் டிக்னிட்டி, கிரீவன்ஸ் ரிட்ரஸல், ரெஸ்பான்சிவ் கிரீவன்ஸ் ரிட்ரஸல், டீசென்ட்ரலைசேஷன்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ டீசென்ட்ரலைசேஷன்ஸ் ஆஃப் பவர் நம்ம பெட்ரோல் விலையிலேயே பார்த்துட்டோம், அதே மாதிரி ஜிஎஸ்டிலேயே பார்த்துட்டோம், அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் கிரீவன்ஸ் ரிட்ரஸலும் இருக்கு. ஜுடிஷியரியில் போனீங்கன்னா டக்குன்னு கேசஸ்லாம் சால்வ் ஆகிடும். ப்ளஸ் ஹியூமன் டிக்னிட்டி இஸ் தேர், டிரான்ஸ்பரன்சி இருக்குது, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் பேஸ் பண்ணிலாம் டிரான்ஸ்பரன்சி இருக்குது, அண்ட் இன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ தேர். அதனால தான் நாங்கள் இவிஎஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அதாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு ரிசர்வேஷன், சரிங்களா? ஸோ மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு கிரிட்டிசைஸ் தி கவர்மெண்ட், ரேதர் டு என்ஷோர் தட் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபைன். ஸோ இதுதான் இந்தியன் டெமோக்ரஸியோடைய மேஜர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? சரி, ஓகே. இப்போது அனாலிசிஸ் பாட்டுக்கு வருவோம், சரியா? அனாலிசிஸ் பாட்டுக்கு வரும்போது வாட் வி டென் டு சி இஸ் லைக், சி இப்போ யூஎஸ் அண்ட் சைனா வந்து கூப்பிடல இல்லையா? யூஎஸ் அண்ட் சைனா இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கிற சைனீஸ் அம்பாசிடர்ஸ் அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் எடிட்டோரியல் எழுதினாங்க, சரியா? ஸோ அதை அனலைஸ் பண்ண வேண்டியது தானே சார்னா இதே போதுங்க எக்ஸாமுக்கு, சரியா? அது நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பட் எனிவே அவங்க ஜாயிண்ட் எடிட்டோரியல் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சி ஈவன் சைனா அண்ட் ரஷ்யா வி டூ ஹேவ் டெமோக்ரஸி, சரிங்களா? ஸோ ஈவன் வி டூ ஹேவ் டெமோக்ரஸி, நீங்கள் சும்மா போங்கு விளையாட்டு தான் விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ போங்கு விளையாட்டுனா எப்படின்னா, சி இந்த நேம் ஆஃப் டெமோக்ரஸி, இந்த நேம் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் டெமோக்ரஸி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஆர் பிரிங்கிங் இன் எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன்ஸ்னால் எப்படின்னா, அதாவது டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானில் நாங்கள் டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மிலிட்ரி ட்ரூப்ஸ்லாம் உள்ள அனுப்பிச்சிங்க. இப்போது அங்கே என்ன இருக்குது, நீங்கள் டெமோக்ரஸியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பதிலாக அத்தாரிட்டேரியனிசமை அதிகப்படுத்திட்டு வந்துருக்கு, சரியா? அதாவது டெமோக்ராட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற பேரில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க, அதுதான் இதில் கஷ்டமே, சரியா? திஸ் இஸ் நாட் ஓன்லி தி கேஸ் வித் ஆப்கானிஸ்தான், ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு லிபியா, ஈராக், இதே தான். ஸோ நீங்கள் ஈராக்லேயும் இன்டர்வீன் பண்ணி கர்டிஸ்தான் இஷ்யூ, டெமோக்ரஸி எடுத்துகிட்டு வரணும், ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்ரஸி தான் அதிகமாக என்ன இருக்குது, சரியா? அண்ட் லிபியா இட்ஸ் லைக் அன் பிட்டியஸ்ட் ஸ்டேட், ஈவன் சூடான் ஃபார் தட் மேட்டர், சரிங்களா? அண்ட் மியான்மரை நீங்கள் கூப்பிட்டு இருக்கிறீங்க இந்த சம்மிட்டில், அண்ட் அங்கே அட்டாக்ரஸி இன்னும் அதிகமாகினே இருக்குது பிகாஸ் ஆஃப் ரோஹிங்யா முஸ்லிம்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே மியான்மரில் அட்டாக்ரஸி இஸ் லைக் ரைசிங், சரியா? ஸோ in the name of democracy you are doing external interventions and authoritarianism நீங்களே ப்ரமோட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு, அதாவது இந்த அம்பாசிடர்ஸ் ஆர்டிக்கலில். அதுக்கப்புறம் the second point which they try to infer is like or they try to convey is like, see நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் லிஸ்ட்டு 110 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றதை விட நீங்கள் என்ன பண்ணிடலாம் தெரியுமா, டெமோக்ரஸிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குளோபலி அக்செப்டட் டெஃபினிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா டெமோக்ரஸியை பேஸ் பண்ணி மெனி நேஷன்ஸ் ஹேவ் மெனி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் தேர் ஆர் மெனி சேலஞ்சஸ் டு democracy. So இப்போ நம்ம challenges to democracy பார்த்தோம்லங்க 9 பாயிண்ட்ஸ். Women's participation is one sort of challenge to democracy which is there in like religion based states. So அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு accepted definition எடுத்துட்டு வந்திருக்கணும், டெமோக்ரஸினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு, அட்லீஸ்ட் வித் காமன் செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் so that people can have common understanding. இது எடுத்துட்டு வரலையே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது விட்டுட்டு இன்க்ளூசிவ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றது இட்ஸ் லைக் ஃபன்னியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சமிட் எடுத்துகிட்டு வந்து வேர்ல்டு வைட் டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூ எஸ்டாப்ளிஷ் டெமோக்ரஸி அட் யுவர் ஹோம் ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஸோ டெமோக்ரஸி எப்படின்னா இது ஒரு சேரிட்டி மாதிரி, அண்ட் சேரிட்டி பிகம்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி
democracy also begins at home. So instead of taking international pledges and summit level conferences and இந்த மாதிரி promises make பண்றது that is of freedom and quality அப்படின்னு ஈக்குவாலிட்டின்னு சொல்றது பதிலாக what you can do is like நீங்க உங்க democracy institutions நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃப்ரீடமை என்ஷூர் பண்ணி நீங்க ஒரு டெமோவாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், உங்களை பார்த்து நேஷன்ஸ் வந்து கத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ திஸ் வாஸ் தி கிரிட்டிசிசம் which was given. ஃபைன், சரி, ஓகே. இப்போ வாட் வி கேன் இன்ஃபர் ஃப்ரம் திஸ் கிரிட்டிசிசம், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ இந்த கிரிட்டிசிசம்லேருந்து நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க? சரி, ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி லைக் கான் பி அட்டைன்டு வியா இன்டர்வென்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ டெமோக்ரஸி ஷுட் கம் வித்தின். அதாவது இப்போ இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்குன்னா இட் இஸ் லைக் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வி என்ஷோர் தட் வி ஷுட் பி அ டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படின்ட்டு. இப்போ வெளிநாட்டிலேருந்து யாருமே வந்து நீங்கள் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலை. அண்ட் ஃபோர்ஸ் பண்ணாலும் டெமோக்ரஸி வராது. இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் விச் இஸ் சீன் இன் தி கேஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான், ஈராக், லிபியா எக்ஸெட்ரா. சரிங்களா? அண்ட் டெமோக்ரஸிக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமன் செட் ஆஃப் டெஃபினிஷன் கிடையாது. தெர் ஆர் மெனி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் இன்ஃபேக்ட் தெர் ஆர் 4 types ஆஃப் டெமோக்ரஸின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ டெமோக்ரஸி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேஜ். தேர் ஷுட் பி அன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் பிரின்சிபல். புரியுதுங்களா? அண்ட் டெமோக்ரஸி should come within. ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் வீ கேன் இன்ஃபர். இது வந்து நீங்கள் கன்க்ளூசிவாக எழுதலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த ஆர்டிக்கல்லேருந்து பேசின பாயிண்ட்ஸ் அவ்வளோதாங்க. இந்த ஆர்டிக்கல்லேருந்து நீங்கள் இன்ஃபர் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் வரும். அண்ட் எஸ், தெர் ஆர் 3 points விச் இஸ் லைக் யூ நீட் டு நோ. அதாவது என்னென்னா, இப்போது அதர் சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி, இவால்வ்டு சேலஞ்சஸ், ரீசென்ட்லி இவால்வ்டு சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் அத்தாரிட்டேரியனிசம். சரிங்களா? அதே மாதிரி இம்பேக்ட் ஆஃப் COVID-19, அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரைசிங் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. ஸோ தீஸ் ஆர் ப்ரெசன்ட் சேலஞ்சஸ். சரியா? ஸோ டிஜிட்டல் அத்தாரிட்டேரியனிசம்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இவங்க தே ஹாவ் அ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி டெமோக்ரஸி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. அண்ட் சம் பிக் டெக் கம்பெனிஸ் தே டிட்டர்மைன் டெமோக்ரஸின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இப்போ. அதே மாதிரி இம்பேக்ட் ஆஃப் COVID-19, இதில் இம்பேக்ட் ஆஃப் COVID-19 லாக்டவுன்ஸு, சரியா? அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு, அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டு, ரூல்ஸ் பேஸ்டு, அதாவது ஒரு சில ரூல்ஸ் அகெயின்ஸ்ட் தி வில் ஆஃப் தி பீப்புள் எடுத்த மாதிரியும் இருந்தது COVID-19. எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை, பொலிட்டிக்கோ இம்பாக்ட்ஸ் கூட இருக்கு. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டெமோக்ரஸி இஸ் ஆல்சோ ஒன் சார்ட் ஆஃப் திங் விச் யூ நீட் டு அனலைஸ் அப்பான். இப்போ யோசிச்சு பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதில் வில் ஆஃப் தி பீப்புள்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்டர்நேஷனல் சமிட்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சை வந்து ஒரு பொலிட்டிக்கோ அஜெண்டாவாகவே நம்ம எடுக்கிறது இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இன்கம் இன்இக்வாலிட்டி இஸ் ரைசிங். நம்ம கே ஷேப் ரிகவரி கூட பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ட் சேலஞ்சஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் இதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்னா, இதுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா, we should have a representative, pluralistic and inclusive governance. சரிங்களா? சரி, ஓகே. This is with respect to this article. ஸோ இந்த ஆர்டிகல்லேருந்து இன்ஃபர் பண்ணுற பாயிண்ட்ஸ் இதுதான். சரிங்களா? Now I want to give you a question. அதாவது என்னன்னா, discuss the recent challenges to democracy with relevant examples. சரியா? ஸோ இது ஒரு 10 mark questions-ஆக எழுதுங்க. ஸோ discuss the present challenges-ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஸோ present challenges of democracy with examples. And friends, அதே மாதிரி இது லாஸ்ட் இயர் கேட்ட question. That is like institutional quality is a crucial driver of economic performance. In this context, suggest reform in civil service for strengthening democracy. So reforms in civil service to strengthen democracy. What are the reforms you will suggest so that democracy is strengthened அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவும் எழுதுங்க. Fine. And friends, added to it, yes, I just want to tell you one point. அதாவது என்னன்னா, இப்போ டெமோக்ரஸினா இருக்குன்னா டெமோக்ரஸி டைரக்டாக வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்ட்டுலாம் யூபிஎஸ்சியில் கேட்குற காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போது யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, சிவில் சர்வீஸில் என்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் ஆகும், ஜுடிஷியரி பிளே அ மேஜர் ரோல். ஸோ ஜுடிஷியரியில் என்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ஸ் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஜுடிஷியரியில் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், ஒரு ஜுடிஷியரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா there are 3 pillars of democracy. That is like executive, legislative and judiciary. And அதுக்கப்புறம் 4th பில்லர்னு சொல்லிட்டு மீடியா சொல்கிறாங்க. ஸோ மீடியாவை எப்படி ரெகுலேட் பண்ணால் டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் ஆகும் இப்படின்ட்டு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம சேலஞ்சஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்துருக்குறோம். பட் உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா தென் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. சரிங்களா? அண்ட் ஆன்சர் ரைட்டிங் கூட ஒரு சிம்பிளான ஃபார்மேட் நான் சொல்லி கொடுக்குறேன். தட் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஸ்டார்டிங் டு ரைட் ஆர் லைக்
இப்போ தான் ஆன்சர் ரைட்டிங் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். சிம்பிளாக ட்ரை டு ரைட் இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஷுட் பி ஃபார் ஒரு 3 lines, நாட் மோர் தென் தட். ஒரு 3 to 4 lines இருக்கலாம். சரிங்களா? இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங் கூட பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஸோ சப்ஹெட்டிங் போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெசென்ட் சேலஞ்சஸ் ஆஃப் டெமோக்ரஸி வித் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லி கேட்குறேன் இல்லையா? இப்போ ப்ரெசென்ட் சேலஞ்சஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு சப்ஹெட்டிங் போட்டுருங்க. தட் இஸ் டிரைவ் ஃப்ரம் தி கொஸ்டின். சரிங்களா? சப்ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே சேலஞ்சஸ் ஒரு 5 points 6 points எழுதுருங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுங்க. கன்க்ளூஷன் ஷுட் பி வே ஃபார்வர்ட். அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும். ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் கன்க்ளூஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கூட நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் வே. தேர் ஆர் மெனி வேஸ் இன் விச் யூ கேன் ஃபார்மேட் யுவர் ஆன்சர்ஸ். யூ கேன் ஆட் டயக்ராம்ஸ், யூ கேன் ஆட் அ பிக்டோகிராஃப் அண்ட் மெனி திங்ஸ். பட் த ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு எழுதுங்க, இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. சரிங்களா? அண்ட் ஆஸ் டேஸ் கோஸ் ஆன் யூ கேன் கம் அண்ட் மீட் மீ அட் ரிப்பப்ளிக் ஹையர் ஸ்டடி ஸ்பேஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன் சண்டேஸ். ஸோ சண்டேஸ் தானே எடிட்டோரியல் இல்லை. ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ கேன் evaluate and I can give you inputs personally. சரிங்களா? And friends, yes, added to it, I just forgot to tell one point. அதாவது என்னன்னா, இப்போ இந்த ஹோல் டெமோக்ரஸி சமிட் இருக்கு இல்லையா? இந்த ஹோல் டெமோக்ரஸி சமிட் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளீனாக தெரியுது. அதாவது என்னன்னா, டெமோக்ராட்டிக் பீஸ் தியரி உடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுதுங்க. ஸோ டெமோக்ராட்டிக் பீஸ் தியரின்னா என்னன்னா, அதாவது என்னன்னா, நீங்கள் டெமோக்ரஸி இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன் ஒரு நேஷன் கிட்ட, தென் அந்த நேஷன் வந்து ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டில் எங்கேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை இப்படி சொல்லலாம், அப்படி இல்லைனா என்ன சொல்லலாம்னா, 2 டெமோக்ரஸி இருக்குன்னா 2 டெமோக்ரஸிக்கு நடுவில் வார் ஒரு ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் வர்ற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப 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 மினிமல். ஸோ இது வந்து ஒரு ஹைபோத்தசிஸ் தான். சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோ அங்கே இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும் தான் பார்ப்பாங்க. ஸோ என்னென்ன ஷார்ட் கமிங்ஸ் இருக்கோ, ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அதை தான் வந்து பார்ப்பாங்க. அவர் அதை தான் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பிகாஸ் டெமோக்ரஸி ஹேஸ் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இட் ஹேஸ் அக்கௌண்டபிலிட்டி ஆன் தி லீடர்ஸ். They have to win again. So it is very difficult for them to go for war. Again, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், இந்தியா ஒரு டெமோக்ரஸி நேஷன் தானே, சைனா கூட வார் போயிருக்குன்னா மற்ற நேஷன்லேயும் டெமோக்ரஸி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ இது ஒரு ஹைபோத்தசிஸ் தான். சரிங்களா? பட் அகெயின் இந்த ஒரு சமிட் இருக்கு இல்லையா, தட் இஸ் அ சமிட் ஃபார் டெமோக்ரஸி. இது வந்து ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக இது ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய டெமோக்ரஸி ஸ்டேட்ஸ் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ பீஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும். புரியுதுங்களா? சரி, ஓகே. எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் த எவல்யூஷன் அண்ட் ஃப்ரேமிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஒரு ஆர்டிகல் க்ரோனாலஜியாக கொடுத்துருக்காங்க. நான் I'll try to explain to you in an easier format. Fine. சரி, ஓகே. எனிவே, ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? இட் இஸ் ஆன் November 26. So this year also we celebrated Constitution Day November 26ல. And ஏன் கான்ஸ்டியூஷன் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it is to remind the citizens that the Indian Constitution was adopted by the Constituent Assembly on this day. That is like ஒரு 72 years ago நம்ம November 26 அப்போ தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணாங்க. சரிங்களா? அண்ட் இந்த கான்ஸ்டியூஷன் டே அப்போ பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஸ்பீச்சஸ் வேர் மேட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் பற்றிலாம் பேசுனாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். பட் ஆத்தர் இங்கே என்ன பேச வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூஷனை பற்றி யங் ஜென்ரேஷனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ரைஸ் ஆகுது இவருக்கு. அண்ட் he says that I just want to refresh the background information சொல்லிட்டு இவரே பேக்ரவுண்ட் கொடுத்துட்றாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் லைக் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆர் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எடுத்துகிட்டு வந்த விஷயம் கிடையாது கான்ஸ்டியூஷன். ரேதர் இட் இஸ் அ எஃபெக்ட் ஆஃப் லைக் மெனி இயர்ஸ். அண்ட் இந்த கான்ஸ்டியூஷனுக்காக மெனி லைவ்ஸ் ஹேவ் பீன் லாஸ்ட். சரிங்களா? பட் ஹவவர் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் எப்போ பாப்புலரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் டியூரிங் 1935. தட் இஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1935ல வி டிமாண்டட் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. சரியா? ஸோ நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிமாண்ட் எதுக்காக பண்ணோம்னா, ஸோ தட் வி கேன் ஃப்ரேம் அ கான்ஸ்டியூஷன் for free India. And in the Constituent Assembly members-காக நேரு wanted elections. சரிங்களா? ஸோ டெமோக்ரஸி என்ற ஒரு பிரின்சிபல் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வாண்டட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். பட் ஆனால் இவருடைய டிமாண்ட்ஸ் வந்து எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இன் தி இயர் 1946. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஆஃப்டர் 11 years. ஸோ 1935ல டிமாண்ட் வச்சாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும்னு சொல்லிட்டு. 11 yearsக்கு அப்புறமாக இந்த இயர் 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் கிரியேட்டட். பட் அகைன் it was not
நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஆர் டெமோக்ரஸி ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, பிகாஸ் த எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். சரியா? ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்னா லைக் ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் இருக்காங்கன்னா அந்த ரிலிஜன்லேருந்து தான் ரெப்ரசன்டேட்டிவ் வருவார். அண்ட் அந்த ரெப்ரசன்டேட்டிவை வந்து அந்த ரிலிஜன் மக்கள் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ இதுதான் நடந்தது. பட் ஹவெவர் பார்ட்லி வி அச்சீவ்டு ஆர் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தட் இஸ் 1935 உடைய டிமாண்ட். சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்டர் தி ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இட் டுக் அஸ் 3 years டு கம்ப்ளீட் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா 3 years இன் தி சென்ஸ் லைக் 46ல கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஃப்ரேம் ஆச்சு, 1949ல கான்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட் ஆச்சு. சரிங்களா? அண்ட் November 26ல வி அடாப்டட் திஸ் கான்ஸ்டிடியூஷன். அதாவது வினா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அடாப்டட் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ கான்ஸ்டிடியூஷன் டே செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? அண்ட் இட் வாஸ் சைன்டு பை தி பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி பை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆன் தட் டே இட் செல்ஃப். எப்போ? November 26 அப்போவே. பட் however it was brought into effect on January 26, 1950 only. ஸோ ஒய் ஆஃப்டர் 2 months? ஸோ November 26லேயே சைன் பண்ணிட்டாரு ராஜேந்திர பிரசாத். கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அடாப்டும் பண்ணிட்டாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. இதை பேஸ் பண்ணி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கூட நடந்தாச்சு, எல்லாம் ரைட்டு. பட் January 26, 1950லேயே இதை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி பூர்ண ஸ்வராஜ். சரிங்களா? ஸோ பூர்ண ஸ்வராஜ் லாகூர் செஷனில் நடந்தது. தட் இஸ் 1930ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் அண்டர் தி பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் நேரு. இந்தியா வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பூர்ண ஸ்வராஜ் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்மளுடைய டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அந்த ஹிஸ்டரியை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக January 26 அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிளஸ் ஆடட் டு இட், இயர் ஆத்தர் வாட் டஸ் இட் ட்ரை டு மீன் இஸ் லைக் இட் டுக் அஸ் 3 years டு ஃப்ரேம் அவர் கான்ஸ்டிடியூஷன். பட் இந்த 3 yearsமே நம்ம பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இட் இஸ் நாட் லைக் நம்ம உட்காந்தோம் ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன் படிச்சோமா அதுலேருந்து சும்மா எடுத்து பாயிண்ட்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அண்ட் ஒரு சில நேஷன்ஸ் வந்து நம்ம டைம்ல தான் ஃப்ரீடமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இட் டுக் தம் மோர் தென் ஒரு 5 years 10 years டு அடாப்ட் அ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் தெம். எக்ஸாம்பிள் பாகிஸ்தான். ஸோ அவங்க 1972ல தான் கிரியேட்டே பண்ணாங்க. அண்ட் நம்ம பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அண்ட் கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஹியர் த ஆத்தர் ட்ரைஸ் டு பிரிங்ஸ் அவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேரு அண்ட் அம்பேத்கர் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன். சரியா? ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஆயிருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிசிட்டாக மீன் பண்ணுறாரு. ஸோ நேருஸ் கான்ட்ரிபியூஷனை பற்றி பேசுறாரு. சரியா? ஸோ இப்போ நேருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சரி, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலியமாக தான் இட் லேட்டர் ஆன் வென்ட் ஆன் டு பிகம் தி பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல தான் philosophy, vision, goal of the constitutions and all were like given. சரிங்களா? அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் நேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதை எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22nd January 1947. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளிலேயே எடுத்துட்டு வந்துட்டார் இதை. சரிங்களா? ஸோ 1946லேயே எடுத்துட்டு வந்துட்டாரு. பட் அடாப்ட் பண்ணது வந்து January 22, 1947. ஸோ இதில் தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி, அதே மாதிரி மைனாரிட்டிஸ்க்கு சேஃப்கார்ட்ஸ், ட்ரைபல் ஏரியாஸுக்கு சேஃப்கார்ட்ஸ், பேக்வர்ட் பீப்புளுக்கு சேஃப்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தது which was adopted. And this is like one of the important contribution of நேருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் towards our constitution. சரி, இந்த ஐடியாஸ் அவருக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஒன்லி லைக் ஃப்ரம் ஒரு சிங்கிள் மீடியம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இட் இஸ் ஃப்ரம் யூரோப்பியன் ரெனசான்ஸ், அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ், பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ இதுலேருந்து தான் இவர் இன்ஸ்பயர் ஆகி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்ல வராங்க. ஸோ லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ், ஜஸ்டிஸ், சோஷியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கோ ஜஸ்டிஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்க மீன் பண்றாரு. பிளஸ் ஆடட் டு இட் ஆத்தர் ஆல்சோ ட்ரைஸ் டு கிவ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுல என்ன புதுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டிலாம் இருக்கணுமே அப்படின்ட்டு. அட் தி டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆர் டியூரிங் தி டைம் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆர் சொசைட்டி வாஸ் ஸ்ட்ரக்சரலி இன்கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தட் இஸ் வித் தி ஐடியாஸ் ஆஃப் ஈக்வாலிட்டிஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி வாஸ் லைக் நாட் ப்ரிவலண்ட் இன் தி சொசைட்டி. ஸோ அந்த ஏரால நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் which still stands relevant. சரிங்களா? இன்னும் ஈக்குவாலிட்டி நம்ம என்ஷோர் பண்றோமா, சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம என்ஷோர் பண்றோமா நம்ம சொசைட்டில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட்ஸ் அன் கொஸ்டின் மார்க் தான். பட் திங்க் அபவுட் இன் 1947.
So objective resolutions and the philosophies and Nehru's contribution cannot be omitted. சரிங்களா? சரி, ஓகே, this is about Nehru. Now about Ambedkar. So ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அண்ட் கான்ஸ்டிடியூஷன் சொன்னாலே எல்லாருக்குமே வந்து அம்பேத்கர் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் he was the chairman of drafting committee. சரிங்களா? பட் அம்பேத்கர் அவரே என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் ஸ்பீச்சில் அவரே சொல்லியிருக்காராம். அதாவது என்னன்னா, நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா டிப்ரெஸ்டு கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். பட் ஆனால் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் த அசம்பிளி வில் மேக் மீ ஆஸ் தி சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ஒரு ஒரிஜினல் திங்கர். இவர் ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் he understood the social inequalities and structural inadequacies of the Indian societies. சரிங்களா? ஸோ இந்த வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில். ஸ்ட்ரக்சரல் inadequacies of the Indian society. இதை பேஸ் பண்ணி he had clear cut strategy. ஸோ இதனால தான் இவர் பார்த்தீங்கன்னா he had many differences with Gandhi. He had many differences with Congress. So இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா like he was not happy with civil disobedience movement, non cooperation, சத்தியாகிரகா, that is with respect to காந்திஜி. ஸோ அவருடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்னா, சரி இதெல்லாமே வந்து these all are like anarchy. சரியா? ஸோ அனார்கினா வந்து ஒரு ரெவல்யூஷன், ஒரு லால சேஞ்சஸ் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லாம் கிடையாது. சரியா? ஸோ இந்த சிவில் டிசோபீடியன்ஸ், நான் கோஆபரேஷன், சத்தியாகிரகம்லாம் வந்து it doesn't brings in reforms in the society which is needed. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா these were like sooner or later like abandoned. So in spite of like many differences, he was made the head of the drafting committee, and that too with a greater majority காங்கிரஸ் குள்ளேயே. பிகாஸ் அந்த ஃப்ரேம்வொர்க்ல இருந்தவங்களுக்கு they knew that only a person with a vision or insights like Mr. அம்பேத்கர் can do the work அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால தான் சாய்ஸ் ஆஃப் அம்பேத்கர் இஸ் like ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் which is ever made. ஸோ ரெலவென்ஸ் ஆஃப் நேருவை பற்றி பார்த்தோம், ரெலவென்ஸ் ஆஃப் அம்பேத்கரை பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேசுறாரு ஆத்தருங்க. ஸோ இப்போ இங்க ஸ்பீச்சஸ்லாம் நிறைய பேர் பேசுனாங்க இல்லையா பார்லிமெண்ட்ல, அதாவது கான்ஸ்டிடியூஷன் டேல. இங்க நிறைய பேர் வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசிடுறாங்க. அதாவது ஜுடிஷியரியோடைய ரோலு, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ஷோர் பண்ணணும். ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி வந்து பொலிட்டிக்கல் கிளாஸ் பீப்புள்ஸ் மூலியமாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணுற மாதிரி அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் இருந்தது. ஸோ ஆத்தர் இதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பேர் வந்து பேசியிருக்கீங்க ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதுக்கு ரெஸ்பான்ஸாக ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஹேவ் ப்ரியாம்பிள். சரிங்களா? அண்ட் ப்ரியாம்பிள்லேயே நம்ம என்ன சொல்கிறோன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவ் அடாப்டட் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கினே போகிறோம். ஸோ every organ of the state is ultimately accountable to the people. சரியா? ஆனா அக்கௌண்டபிலிட்டி என்ற ஒரு பேர்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குன்னா the executive is accountable to the legislature. பட் ஆனால் லெஜிஸ்லேச்சர்ஸ்ல யார் இருக்கீங்க? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள்ஸ் தான் இருக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏஸ் எம்பிஸ் தான் இருக்கிறீங்க லெஜிஸ்லேச்சர்ல. ஸோ லேட்டர் ஆன் யூ ஒன்லி go on to become executives also. ஸோ இப்போ பீப்புளோடைய சப்போர்ட் இல்லைன்னா சர்வைவ் ஆகாது. ஸோ யூ ஆர் அக்கௌண்டபிள் டு தி பீப்புள். பட் ஆனால் ஜுடிஷியரிக்கு ஏது அக்கௌண்டபிலிட்டி? இதுக்கு தான் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜுடிஷியரி கான்சியஸ்லி ஜுடிஷியரியை வந்து ஒரு செப்பரேட் பெடல்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. தட் இஸ் when compared to executive and legislative. பிகாஸ் இவங்களுடைய மேண்டேட் வேற. இவங்களுடைய மேண்டேட் என்னன்னா, they have to do justice to the people. They have to ensure constitutional values. ஸோ இதுக்காக தான் இவங்களை வந்து இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனாக வச்சிருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் which they are neither answerable to the executive nor the legislature. And இதுக்காக தான் ஆர்டிகல் 142 of the Indian Constitution is there. சரிங்களா? And Supreme Court or even the judiciary has done it கூட. So for example, கேசவானந்த பாரதி கேஸ் எடுத்து நீங்க பாருங்க. எமர்ஜென்சி அப்போ கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை பிரீச் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அண்ட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணி கேசவானந்த பாரதி கேஸ் எடுத்துட்டு வந்தாங்க. who saved the constitution. அண்ட் இது பண்றதுக்காக ஒரு இண்டிபெண்டன்ஸ் நேச்சர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்தாதான் ஆர் ஜுடிஷியரிக்கு இருந்தாதான் இவங்களால பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஜுடிஷியரியில் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க பொலிட்டிக்கல் கிளாஸ் கிட்ட இந்த அத்தாரிட்டியை கொடுத்தீங்கன்னா then it will be a disaster. So this is the opinion of the Chief Justice of India. So independence of judiciary is a must அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்க January 26, இதெல்லாம் ஓகே ரைட். அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் நேரு அண்ட் அம்பேத்கர் அதெல்லாம் தெரியுது. இப்போ இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எக்ஸிகூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர் அக்கௌண்டபிள் டு தி பப்ளிக். ஆனால் ஜுடிஷியரி இஸ் நாட் அக்கௌண்டபிள் இன் சம் சென்ஸ் ஆர் மேனர். எதுக்காக அக்கௌண்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு.
தட் இஸ் லைக் இண்டிபெண்டன்ஸ் நேச்சர் இருக்கணும். ஈவன் டியூரிங் எமர்ஜென்சி கேஸ் இந்த பாரதி கேஸில் வி சேவ்ட் ஆர் கான்ஸ்டியூஷன் வேல்யூவில் என்ஷோர் பண்ணணும்னா இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். பொலிட்டிக்கல் கிளாஸ் கீழே வந்தாங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும் அப்படின்ட்டு. எஸ், ஓகே, கரெக்ட் தான். பட் ஆனால் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹியர் ஆர் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வி கேன் பிரிங் இன் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் ஜட்ஜஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி வி நீட் டு டிடெக்ட் கரப்ஷன்ஸ் அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்டிஐ கீழே எடுத்துகிட்டு வரலாம் இதை ஜுடிஷியரியை. பட் அஃப்கோர்ஸ் வித் ஃபியூ எக்ஸம்ஷன்ஸ் அஃப்கோர்ஸ். அதே மாதிரி வி ஹாவ் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆல்சோ. சரிங்களா? ஸோ தேர் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் தி இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதலாம். ஃபைன், சரி, ஓகே. இப்போ வாட் ஐ வாண்ட் யூ டு ரைட் இஸ் லைக் பிரிங் அவுட் தி ரோல்ஸ் ஆஃப் நேரு அண்ட் அம்பேத்கர் in framing the Indian Constitution. சரிங்களா? ஸோ ரோல்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அண்ட் ரோல்ஸ் ஆஃப் அம்பேத்கர் இன் ஃப்ரேமிங் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபைன். ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் எழுதுங்க. ஜஸ்ட் ரைட் இட் ஃபார் 10 marks. ஃபைன். எனிவே, அண்ட் இப்போ நம்ம பார்த்த 2 ஆர்டிகல்ஸ் எதில் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, in GS paper 2 we have Indian Constitution features. ஸோ அதோட ஃபீச்சர்ஸில் டெமோக்ரஸி வந்துடும். சரியா? ஸோ டெமோக்ரஸி கீழே நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி எவல்யூஷன் கீழே நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஃபைன், சரி, ஓகே. நவ் லெட் us start with ethics. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒரு 5 to 10 minutes I'll try to give inputs. சரிங்களா? And whenever the video is lengthier, I may not take ethics on that particular day also. புரியுதுங்களா? ஸோ ஏற்கனவே 40 minutes வீடியோ 35 minutes வீடியோ ப்ளேஸ் பண்ணும்போது எத்திக்ஸ் நான் இன்னும் 10 நிமிஷம் பேசுறது இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ எப்போல்லாம் எடிட்டோரியல்ஸ் கம்மியாக இருக்குதோ அப்போ நான் எத்திக்ஸ் கவர் பண்ணிடுவேன். சரிங்களா? எனிவே, ஸோ இப்போ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இதை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். பட் எனிவே, இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எத்திக்ஸ் பேப்பர் வில் இன்க்ளூட் கொஸ்டின் டு டெஸ்ட் தி கேண்டிடேட்ஸ் ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச்சஸ் டு தி இஷ்யூ ரிலேட்டிங் டு இன்டிகிரிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிகிரிட்டினா என்ன? இன்டிகிரிட்டினா இது வந்து ஒரு மாரல் வேல்யூஸோட வாழ்றது. சரிங்களா? ஸோ ஹானஸ்டாக இருக்கிறீங்க, அதே மாதிரி கரெக்டாக இருக்கிறீங்க, நீங்கள் டீசெண்டாக இருக்கிறீங்க, ஒரு ட்ரஸ்ட் வர்தினஸான பர்சனாக இருக்கிறீங்க, யூ என்ஷோர் ஜஸ்டிஸ், யூ என்ஷோர் வாட் இஸ் ஃபேர். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டிகிரேட்டட் பர்சன், யூ ஆர் எ பர்சன் வித் இன்டிகிரிட்டி. ஸோ இப்போ இன்டிகிரிட்டி இஷ்யூஸ் இருக்கும் தெரியுமா, அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இட், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரோபிட்டி இன் பப்ளிக் லைஃப். ப்ரோபிட்டி இஸ் அகைன் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு இன்டிகிரிட்டி. சரிங்களா? ஸோ மாரல் வேல்யூஸ், இதுதான் ப்ரோபிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இஷ்யூஸ் இருக்குன்னா இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். ஸோ இதை தான் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ன்ற இந்த சிலபஸில். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஸோ எசன்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ எசன்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எத்திக்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் யூ நீட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எத்திக்ஸ். சரிங்களா? ஸோ எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ எத்திக்ஸை வந்து நம்ம எப்படி பேசலாம்னா, first, this is or it is a study of human action. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் a study of human actions ப்ளஸ் அதே மாதிரி எத்திக்ஸ்னா இட் இஸ் a science. It is science about what human ought to be. சரிங்களா? ஸோ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ்னா எப்படி சார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ எத்திக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டடியில் வாட் யூ வில் சி இஸ் லைக் யூ வில் சி வெதர் த பர்சன் இஸ் ரைட் ஆர் ராங். சரிங்களா? யூ வில் ஸ்டடி வெதர் த பர்சன் இஸ் ரைட் ஆர் ராங் அண்ட் தென் யூ வில் கிவ் ஆர் யூ வில் பிரிஸ்கிரைப் how the person should be or how the human should be. புரியுதுங்களா? ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. at the end of the day you need to write answers. இந்த ஆன்சர் ரைட்டிங் அப்போ நீங்கள் இந்த 2 பாயிண்ட்ஸை ஈஸியாக எழுதலாம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து பயங்கரமாக கத்தி பேசுறாரு. சரிங்களா? ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து கத்தி பேசுறாரு. ஸோ அது ரைட்டா ராங்கா? அது ராங். அப்போ ராங்னா நீங்கள் என்ன செய்வீங்க? யூ வில் பிரிஸ்கிரைப் ஹவு யூ ஷுட் பி. ஸோ நீ கத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டடி இருக்கு தெரியுமா, இந்த ஸ்டடி தான் எத்திக்ஸ். புரியுதுங்களா? ஸோ you tell what is right and what is wrong and how it should be. சரி, இந்த how you should be ன்னு சொல்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it can be in the basis of right or what is right and what is wrong with regards to fairness. ஸோ எவ்வளோதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றது with regards to fairness. அதே மாதிரி it can be with respect to the society and anything. ஸோ இதுக்கு பேர் தான் ethics. It is a study of human actions. Simple as that. Where you prescribe how the person should be, where you study how the person is, whether he is right or wrong, and prescribe him how he ought to be அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், added to it, I just want to tell one point. அதாவது என்னன்னா, எங்கெல்லாம் நீங்கள் எத்திக்ஸில் ஷுட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து ought அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? OUGHT ought. ஸோ oughtனா வந்து ப்ராபப்ளி ஆர் இது வந்து ஒரு டியூட்டி ஆர் ஒரு கரெக்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி. சரியா? ஸோ ஹவு ஹியூமன் ஆக்ஷன்ஸ் ஆட் டு பின்னு சொல்றீங்கன்னா லைக் ஹவு ஹியூமன் ஆக்ஷன்ஸ் கரெக்ட்லி ஷுட் பின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
புரியுதுங்களா? ஸோ ஆட்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்களேன். எங்கெங்கெல்லாம் ஷுட் இருக்கோ அங்கெல்லாம் ஆட்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எனிவே இது வந்து ஃபர்ஸ்ட், தட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் ஆக்ஷன்ஸ். இதுக்கு பேர் தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. செகண்ட் வந்து சயின்ஸ் அபவுட் வாட் ஹியூமன் ஆட் டு பி. ஸோ இதுதான் வாட் ஹியூமன் ஆட் டு பின்னு தான் பார்த்தோம். இதில் சயின்ஸ்ன்னு இருக்கே, சயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி சயின்ஸ்னா என்ன, அதாவது உங்களுடைய ஒரு நாலேஜ் இருக்கும், சரிங்களா? நாலேஜ் விச் வில் பி பேஸ்ட் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் ஆர் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் அப்பான் சம் எவிடன்ஸ். உங்ககிட்ட ஒரு நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜை தான் நம்ம சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு பிரான்ச் ஆஃப் நாலேஜை வந்து நம்ம சயின்ஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹியூமன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றோம் தெரியுமா? ஹவ் வாட் ஹியூமன்ஸ் ஆட் டு பி, இதை சொல்றதும் எத்திக்ஸ் தான். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன்ன்றோம். த மீன் டைம் வி டில் திஸ் ஆஸ் அ சயின்ஸ் அபவுட் வாட் ஹியூமன் ஆட் டு பி. சரியா? ஸோ இந்த சயின்ஸை வச்சு வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் வி டைரக்ட், வி ரெகுலேட், சரிங்களா? ஸோ வி ரெகுலேட், வி டைரக்ட் எதை, லைஃபை, அண்ட் வி கிவ் ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன்னா ஒரு டைரக்ஷன் மாதிரி, சரிங்களா? ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அதாவது ஓரியன்டேஷன், ஆட், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்ம டெய்லி பார்க்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இப்போ வாட் இஸ் எத்திக்ஸ்? சிம்பிளாக டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட், எத்திக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன். தட் இஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ தட் வெதர் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடி பண்ணுறது. அண்ட் ஆஃப்டர் தி ஸ்டடிங் we prescribe how the human ought to be with respect to rightness, fairness, society, etc. அதே மாதிரி ethics is science. Ethics is also a science about what human ought to be. So science is something which is called as knowledge, or giant knowledge. or நீங்க இப்படி கூட எழுதலாம், ethics is also a wisdom of how human is, or how human is ought to be, so that with this help of this knowledge we can regulate and direct life towards right orientation, towards existence. புரியுதுங்களா? ஸோ இங்க இந்த எத்திக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூ கேன் ரைட் அ லைன் அண்ட் கீப் இட் வித் யோர் செல்ஃப். அதாவது என்னன்னா, we should behave with others in the same manner we expect them to behave with us. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த எத்திக்ஸ். வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், இது நீங்கள் ஆன்சராக எழுதலாம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்டடி, இட் இஸ் அ சயின்ஸ், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது என்னது, எத்திக்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் யூ வாண்ட் ஃப்ரம் அதர்ஸ், அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அது ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஃபேர் பிஹேவியராக இருக்கட்டும், ஒரு டீசன்சியாக இருக்கட்டும். ஸோ வாட் எவர் யூ எக்ஸ்பெக்ட், யூ ஷுட் ரியாக்ட் இன் தி சேம் மேனர், ரைட்? or we should behave in the same manner, right? ஸோ அந்த மேனர் இருக்கு பாருங்க, அதுதான் எத்திக்ஸ். அதை நம்ம ஸ்டடின்னு சொல்லலாம், சயின்ஸ்ன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் ரைட் நவ், பிகாஸ் இன்னைக்கு தான் நான் பிளானே பண்ணேன், தட் இஸ் லைக் எத்திக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் இயர் ரைட் நவ். நம்ம இதை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வாட் இஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ யூ நீட் டு நோ வாட் அண்ட் ஆல் திங்ஸ் ஆர் நாட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் வாட் எத்திக்ஸ் இஸ் நாட் அபவுட்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் நம்ம எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸை வந்து நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வந்துட்டோன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், and it won't be an pressure on you too. Fine. Anyway, that's it with respect to this video, guys. Thank you, and do hit the like button if you like the video, and kindly do share it with your friends if you like it. Fine. So thank you, friends. Thank you for watching.